ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல்ல இருக்கும். நேத்து பேசினதை கொஞ்சம் ஃபாஸ்டா ஞாபகப்படுத்திட்டு அடுத்த டாபிக் நம்ம உள்ளார போகலாம். ரெசிஸ்டாரோட சீரிஸ் காம்பினேஷன் ஆர்எஸ். ஆர்எஸ்க்கு R1 பிளஸ் R2 பிளஸ் R3 ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். ஆமாங்க சார். பேரலலுக்கு 1/Rp ஈக்குவல்ஸ் டு 1/R1 பிளஸ் 1/R2 பிளஸ் 1/R3. சார் சொல்லுங்க சார், நேற்று நடத்துற கிளாஸ் ரெக்கார்டிங் அனுப்புறீங்களா சார்? நேத்து ரெக்கார்டட் தான்டா, ஆனா அது தேவையில்லை. இன்னைக்கு நான் தான் பேச போறேன். நேற்று நிறைய பசங்க வரல. ஓகே சார். திருப்பி அதை நல்லா கத்துக்கலாம். நேற்று கத்துக்கிட்டவங்க இன்னொரு டைம் நல்லா கத்துக்கோங்க. நேற்று நிறைய பேர் ஆப்சண்ட், ஒரு 8-9 பேர்கிட்ட தான் இருந்தீங்க. சரி, அவங்கள அப்படியே அனுப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நேற்று அந்த கிளாஸ் எடுத்து கொடுத்தேன். நீங்க 2வது டைமா கத்துக்கோங்க. புது பசங்க ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் நல்லா கத்துக்கோங்க. ஓகே, கத்துக்கலாமா? பை, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்லா கத்துக்கோங்க. வர்ஷிகா குட் ஈவினிங். தர்ஷினி குட் ஈவினிங். ஓகே, ஸோ ஆர்எஸ் ஆர்பி, ஆர்எஸ் சீரிஸ் காம்பினேஷன், ஆர்பி பேரலல் காம்பினேஷன். சரி, ஒரு சர்க்கியூட்ல எப்படி நம்ம சீரிஸ் அண்ட் பேரலல் கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டார், இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டார். இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. ஏ அண்ட் பி, ஏக்கும் பிக்கும் நடுவில் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். எஃபெக்டிவ்னா டோட்டல் பேக். ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? எத்தனை பேர் இருந்தாலும் அதை ஒரு ஆளா நம்ம மாற்றணும். அதான் எஃபெக்டிவ் ரிசல்ட், ஆன்சர். ரைட்டா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, யார் 2 பேருக்கு நடுவில் கேட்குறாங்களோ இமேஜினரியா ஒரு பேட்டரி ஒன்று ட்ராப் பண்ணுங்க. இமேஜினரியா, கற்பனையா அங்கே ஒரு பேட்டரி ஒன்று நீங்கள் ட்ராப் பண்ணணும். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. உங்களால் சீரிஸ் பேரலெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். பேட்டரியிலேருந்து போகிற கரண்ட் ஐ. அப்போ இது ஜஸ்ட் பெண்டு தானே, அப்போ இதுவும் ஐ தான். இதுவும் பெண்டு தானே, பெண்டில் கரண்ட் மாறாது இல்லை? பெண்டுனா கரண்ட் மாறாது. அப்போ இதுவும் ஐ தானே. இதுவும் பெண்டு தானே, கரண்ட் மாறாது. அப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார்லையும் 2வது ரெசிஸ்டார்லையும் கரண்ட் சேமா போறதுனால 2 பேரும் சீரிஸ் காம்பினேஷன். அதாவது ஐ சேமா இருக்கிறதுனால சீரிஸ் காம்பினேஷன். RS ஈக்குவல்ஸ் டு R1 பிளஸ் R2, அதனால R பிளஸ் R, அதனால இதோட ஆன்சர் 2R. இப்படிதான் நீங்க யோசிக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அபி குட் ஈவினிங். கவின் ராம் குட் ஈவினிங். குட் ஈவினிங். ரைட். ஸோ ஜெகனா குட் ஈவினிங். எல்லாரையும் ரிசீவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா எல்லாருமே உள்ள வந்துட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் கிளாஸ் எப்படி போகுதுன்னு விட்டு பாரு. அடிச்சு சூப்பராக எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாரையும் பார்த்தா ஒரு உற்சாகம். கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்கன்னா என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குடும்பம் வரைக்கும் கிளாஸஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே சார், அடுத்தது இந்த சம்ம போட்டு காமிங்களேன். இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டார். எல்லாமே ஆர் ஆர் ஆர். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. ஒரு பேச்சுக்கு 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர்னு கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசலாம் தாராளமாக. ரைட்டா? இதில் யார் சீரிஸ் யார் பேரலல் சொல்ல முடியுமா? சார் R2 R3 சீரிஸ் சார், R1ம் R2 3யும் பேரலல் சார். புரியுதுப்பா. 2 and 3 சீரிஸ் காம்பினேஷன், அதோட ஆன்சரும் ஃபர்ஸ்ட் ஒன்னும் பேரலல்னு அழகாக சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணிடுவோமா? மற்ற பசங்க இங்கே பாருங்க. இமேஜினரியா ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணணும். இங்கேருந்து போகிற கரண்ட் ஐன்னு எடுத்துக்கணும். கொஞ்ச நாளைக்கு ட்ரெயின் ஆகிற வரைக்கும். தென் இந்த ஜங்ஷன் வந்த பிறகு இது I1 போயிடும். இது வரைக்கும் I1 தான் போகும். இங்க I2 ஆரம்பிக்கிறது, ஜஸ்ட் பெண்டு தான். அப்ப இதுவுமே I2 தான் போகும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 2ஆம் நம்பர் ரெசிஸ்டார்லையும் 3ஆம் நம்பர் ரெசிஸ்டார்லையும் கரண்ட் சேமா போறதுனால சீரிஸ் காம்பினேஷன். அப்ப R1 பிளஸ் R2 மேல ஒரு 2R, தென் இந்த R. அப்ப மேல இருக்கிற ஆன்சர் 2Rம் கீழே இருக்கிற Rம் பேரலல். உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி டபுளா இருந்தா ஆன்சர் 2R/3ன்னு அர்த்தம். அதாவது பேரலல் காம்பினேஷனா இருந்ததுன்னா 1/R1 பிளஸ் 1/R2. அதாவது இங்க பாருங்க, நீ சம்ல கைய வைக்கவே தேவையில்ல, டக்குன்னு உங்களால ஆன்சர் சொல்ல முடியும். சார் ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியலையா? எஸ் சார். மத்தவங்களுக்கு தெரியுது சார். நீங்க வெளில போயிட்டு உள்ள வாங்கம்மா. நீங்க 2 பேரும் வெளில போயிட்டு உள்ள வாங்க.
ஒரு டைம் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணு. எனக்கு எதுவுமே கேட்கல. இப்போ மற்றவங்க கிளியர் தானே? ஏன்னா யானன் கிளியரா பயதுஸ்ரீ விஜய்? எஸ் சார். சரி நீங்க வெளில போயிட்டு உள்ள வாங்க. ஓகே கவனிங்க. நீங்க 1/2r + 1/r பை இந்த மாதிரி தான் எடுக்கணும். 1/r1 + 1/r2. கவனி எல்லாரும். இந்த மாதிரி டபுளா இருந்தா வச்சுக்க மைக் ஆஃப் பண்ணிக்கோ. டபுளா இருந்தா பெரிய நம்பர் பை 3 தான் ஆன்சர். பெரிய நம்பர் பை 3. இப்போ 1/4r சார், 1/8r சார். ஆன்சர் என்ன? ஃபைனல் ஆன்சர் 8r/3. பெரிய நம்பர் பை 3. இல்ல நம்ப மாட்டோம், நீங்க போட்டு காட்டுங்களேன். உங்களுக்கு தெரியுமா, டபுளா இருந்தாலே பெரிய நம்பர் பை 3 தான் ஆன்சர். 1/6 1/2r பாருங்க. 2r எல்சிஎம் எடுத்துக்கலாமா? அப்ப இது 2 + 1 3/2r. 3/2rன்றது யாரு? 1/rp. யாரை தேடிப்பா போயிட்டு இருக்கோம்? rp தானே. அப்ப 2r/3. இன்னைக்கு சொல்றதுதான், எப்பெல்லாம் டபுளா பாக்குறீங்களோ அப்பெல்லாம் பெரிய நம்பர் பை 3 தான் ஆன்சர். பெரிய நம்பர் பை 3 கத்துக்கிட்டீங்களா? ஸோ இப்படிதான் அது சீரியஸா பேரலான்னு கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணும். ரொம்ப நல்லா இருக்கும் டாபிக். இந்த வருஷம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன கிளாஸ் முடியுமோ சொல்றேன். சரி, இந்த சம்ம ட்ரை பண்ணுங்க. இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார். இந்த ட்ரையாங்கிள்ஸ் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். இது ஏபின்னு எடுத்துக்கலாம். எல்லாமே ஆர் தான். எல்லாமே ஆர் 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 ஆர். நீங்க சொல்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா 1 2 3 4 5 எடுத்துக்கிறேன். இதை எப்படி சால்வ் பண்ணணும்? எஃபெக்டிவ் பிட்வீன் ஏ அண்ட் பி தான் நான் கேட்கிறேன். எப்படி சால்வ் பண்ணிட்டே வருவீங்க? சும்மா சொல்லு, தப்பா இருந்தா பரவாயில்ல. சொல்லுங்க, எப்படி சால்வ் பண்ணுவீங்க? யார் வேணும் சொல்லு. அக்ஷத், குட் ஈவினிங். 1-2 சீரிஸ் சார். 1-2 சீரிஸ் காம்பினேஷன். அதனால ஆன்சர் என்னமா? சார் 2r. 2r ரைட் பை. இது r. ஓகே. அப்போ தென் அதுக்கப்புறம் 2r ஓட r பேர் பண்ணி parallel இருக்கு சார். சோ parallel சால்வ் பண்ணனும் சார். parallel சால்வ் பண்ண ஆன்சர் 2r/3 சார். 2r/3. தென் சார் r சீரிஸ்ல இருக்கு சார். மூணு பேருமே சீரிஸ் தானே? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சு எல்லாருக்குமே? ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற ரெண்டை சால்வ் பண்ணா சீரிஸ் காம்பினேஷன் 2r. அந்த 2rம் rம் parallel. அப்போ 1/2r 1/r 2r/3 ஃபைனல் ஆன்சர். தென் இந்த r 4ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய r, 5th இருக்கக்கூடிய r, இதோட ஆன்சர் 4 5 ஆன்சர். மூணு ஜஸ்ட் பெண்ட். அதனால சீரிஸ் காம்பினேஷன். சீரிஸ் காம்பினேஷன் r + 4r/3 + r 3r 3r 6r 10r/3 தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். எனக்கு இப்போ வரைக்கும் உனக்கு 100% புரிஞ்சிருச்சான்ற பத்தின கவலையே இல்லை. ஆனா கிளாஸ் முடியும் பொழுது ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்படி சீரிஸ் கண்டுபிடிக்கணும், எப்படி பேரலல் கண்டுபிடிக்கணும், ஆன்சர் நீ அழகா போட்டுருவ. அப்ப பெண்டா இருந்தா சீரிஸ், ஜங்ஷன் வரும்போது தான் பேரலலா நம்ம பார்க்கணும். ரைட் சார், நல்லா இருக்கு. இன்னும் ஒரு சம் போட்டு காட்டுங்களேன். இங்க வாங்க. இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார். பை எல்லாருமே பேசுங்க, தப்பானா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார். எல்லாமே ஆர் 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 ஆர். இது ஏ, இது பி. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறேன். ஸோ ஏ அண்ட் பின்னு கேட்டதுனால நீங்க எனக்கு சொல்றதுக்காக நம்பர் கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 இது, இது 5, இது 6. யார் சொல்றேன்? சார் 2 3 4 வந்து சீரிஸ். 2 3 4 சீரிஸ். பா கவனிங்க எல்லாரும். 2 3 வெயிட் பண்ணுமா, நல்லா சொன்னேன். 2 3 4 மூணு சீரிஸ். ஏன் தெரியுமா? ஏன் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இங்க இமேஜினரியா ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ண சொன்னாரு. ஆமா, இமேஜினரியா நீங்க பழகிற வரைக்கும். இங்க இருந்து ஐ கரண்ட் போகுது. ஆமா. ஜங்ஷன் வந்த பிறகு I1ஆவும் I2ஆவும் பிரியுது. இந்த I2 அடுத்த ரெசிஸ்டார்லயும் I2ஆ தான் வருது, அடுத்த ரெசிஸ்டார்லயும் I2ஆ தான் வருது. ஆமா சார். அப்ப 2 3 4 2 3 4 இது மூணும் சீரிஸ் காம்பினேஷன். இது மூணும் சீரிஸ் காம்பினேஷன். 2 3 4 இது மூணும் சீரிஸ் காம்பினேஷன்.
அப்ப சீரிஸ் காம்பினேஷனா ஆர் 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 3R 3R பாருங்க. அப்போ இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இது எல்லாம் சால்வ் பண்ணா 3R 3R நம்ம இங்க தான் போட்டுக்கணும். புரியுது எல்லாருக்குமே? இதை மூணுத்தையும் சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரை முன்னாடி இருக்கிற ரெசிஸ்டாரோட பேரலல்ல தான் போட்டுக்கணும். ஆமா ஆமா சார் 3R. உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லவா? பேரலல்ல 1 and 3, அதாவது 1 3 2 6 ட்ரிபிளா இருந்ததுன்னா 1/r plus 1/3r அப்ப 1/rp equal to இந்த மாதிரி ட்ரிபிளா இருந்ததுன்னா இந்த rp என்னவா தெரியுமா இருக்கும்? பெரிய நம்பர் பை 4ஆ இருக்கும். டபுளா இருந்ததுன்னா பெரிய நம்பர் பை 3. சும்மா எக்ஸாம்பிள்ல போய் உட்காந்துட்டு 1/r 1/3r போட்டு உட்காந்துக்கூடாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எந்த சம் சால்வ் பண்ணாலும் சிங்கிள் டபுள் அந்த மாதிரி இருக்கு, சிங்கிள் ட்ரிபிள் அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் அது சொல்லி கொடுத்தவங்கிட்ட டபுளா இருந்தா பெரிய நம்பர் பை 3, ட்ரிபிளா இருந்ததுன்னா பெரிய நம்பர் பை 4. நீ என்ன நம்ப மாட்டேன்னு தெரியும், ஆரம்பத்துல இருந்து என்ன நம்புறதே கிடையாது. அதனால சொல்லித்தரேன். 3R 3 plus 1 4/3R, இது 1/rp. rp-ய தேடி போயிட்டு இருக்கும், திருப்பி போடுங்க 3R/4. அப்ப இதை சால்வ் பண்ணா 3R/4 3R/4 கத்துக்கிட்டோமா? திரும்ப மறுபடியும் இங்க 2 ரெசிஸ்டார் இருக்காங்களா, அதோட சால்வ் பண்ணணும். இப்ப இது ஒரு R, இது ஒரு 3R/4, இது ஒரு R. இப்ப இது மூணு பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு சீரிஸ் காம்பினேஷன். அப்ப சீரிஸ் காம்பினேஷன்னா R1 plus R2 plus R3, R1 plus R2 plus R3, R1க்கு ஒரு R, R2க்கு ஒரு 3R/4, இது ஒரு R. அப்ப 4R 4R 8R 11R/4, 11R/4 ஃபைனல் ஆன்சர். கத்துக்கிட்டீங்களா? இப்படிதான் அந்த சம்ம சால்வ் பண்ணணும். எப்பயுமே லாஸ்ட்ல இருந்து தான் சால்வ் பண்ணிட்டு வரணும். எங்க இருந்து கேட்குறாங்களோ அங்கதான் கடைசியா வரணும். பெட்வீன் ஏ அண்ட் பி கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு கடைசியா நம்ம எங்க தான் வரணும்? ஏ அண்ட் பிக்கு வரணும். ரைட்டா? இதை முடிச்சதும் ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல்ல ஒரு 10 சம் ஹோம்ஒர்க் கொடுக்குற நைட்டு. ஆலன், நீங்க உங்க எக்ஸாம் வேலையை பாருங்க, மற்ற பசங்க அதை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ட்ரை பண்ணுங்க. இந்த மாடல் கிளியர் தானே? எல்லாரும் நோட்டு பேனா எடுத்து பக்கத்துல ரஃப் பேப்பர் வைங்க. உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். இந்த சம்மோட ஆன்சர் எனக்கு வேணும். 2R 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 6R இந்த இடம் 2R 2R 6R 2R 2R இது சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜீனியஸ் நான் ஒத்துக்கிறேன். A and B, find the effective resistance between A and B. உங்களுக்கான நேரம் 75 செகண்ட் தரேன். நான் அது வரைக்கும் நான் தொல்லை பண்ண மாட்டேன். சீக்கிரம் சுறுசுறுப்பா ஆலோசி. ஸ்வேதா, குட் ஈவினிங். குட் ஈவினிங். சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க, பாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சார் 7R எதுமா? எல்லாமே 2R. ஆன்சர் அதான் சார் ஆன்சர் வந்து 7R 7R நீ என்கிட்ட கேக்குறியா? ஓகே, செக் பண்ணிடுங்க. உன்னோட ஆன்சர் 7R அதானே? எஸ் சார். ட்ரை பண்ணுவோம். பஸ் 7R எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, நான் சால்வ் பண்ணி சொல்றேன். உங்களோட ஆப்ஷனை நீங்க சொல்லுங்க பா என்கிட்ட. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு, பாஸ் ஆசை. இன்னொரு டைம் நீ செக் பண்ணிக்கப்ப கவின், ஒரு டைம் செக் பண்ணிக்க.
ஆன்சர் பே சால்வ் பண்ணிட்டீங்களா? ரைட், டைம் அவுட் பே. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஆனஸ்டாக சொல்லி என்கிட்ட. ரைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஈஸியாக சால்வ் பண்ணுவா சார். இது 3 சீரிஸ் காம்போஸ் 6R. 3 சால்வ் பண்ணால் சீரிஸ் காம்பினேஷன் 6R. ஒரே நிமிஷம். ஓகே, இது 3 சால்வ் பண்ணால் 6R. இந்த 6Rம் இந்த 6Rம் parallel. அப்போ 1/6R plus 1/6R 2/6R 6R/2 ஆன்சர் 3R. அந்த 3R எங்க எழுதணும்னா இங்க எழுதணும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி 3R. இப்போ இந்த 2Rம் 3Rம் 2Rம் 3 சீரிஸ் காம்பினேஷன். ஸோ 3 2 5 5 2 7 7R 7R. அப்போ இங்க 6R இருக்கு, இங்க 7R இருக்கு. போத் ஆர் parallel. அதனால 1/6R plus 1/7R. அப்போ 42R எடுத்துக்கலாமா? 42 7 plus 6 13/42R. திருப்பி போட்டீங்கன்னா 42R/13. இப்போ இது ஃபுல்லா சால்வ் பண்ணியாச்சு. 42R/13 42R/13 இது வரைக்கும். தென் இது 3 சீரிஸ். அப்போ 2R plus 2R plus 42R/13 சால்வ் பண்ணீங்கன்னா 26 26 52R plus 42R/13. அதனால 4 9 94R/13. ரைட்டா? ஸோ ஆன்சர் என்னப்பா வரும்? 94/3. 94/3 ரஃபா சொல்லுங்க. 5 13 65 6 13 78 7 13 91 7 டைம்ஸ் அரௌண்ட். சூப்பரா சொன்னடா. 7 தானே சொன்னேன்? எஸ் சார். ரைட். ஸோ 7 அரௌண்ட் 7 பாயிண்ட்ல வரும். ஸோ ரஃபா 7 91 வரும். ஸோ 91 மீதி 3 வந்ததுன்னா 30. அப்போ 7.2 பக்கமா ரொம்ப சரியா பதில் வரும். உங்களால உணர முடியுதா? என்ன பண்ணணும்? லாஸ்ட்ல இருந்து வரணும். எதெல்லாம் சீரீஸ் எதெல்லாம் பேரலல் பார்க்கணும். ஸோ அப்படியே பொறுமையா சால்வ் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த அளவுக்கு வேகமா உங்களால கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். இன்னும் 1 2 கிளாஸஸ்ல. எல்லாருக்குமே ஆன்சர் 7 இருந்துச்சா? வேற யாருக்காவது மாத்தி வந்தா நேர்மையா சொல்லு என்கிட்ட. ஹர்ஷிகா உன் பதில் என்ன? 17R வருது. 17R வந்தது. இப்ப கத்துக்கிட்டீங்களா? கவின், காருண்யா, தனஸ்ரீ, தர்ஷினி, கார்மிகா, ஜஹானா, அபி, அக்ஷித், ஆதித்யா எல்லாருக்குமே வந்துச்சா? 7 வந்துச்சா? விஜய், யானன், எதுஸ்ரீ, ட்வின்ஸ் நீங்க? சரி, ஓகே. ஸோ ஆன்சர் கத்துக்கிட்டீங்கன்னா ஓகே தான். நான் இன்னொரு சம் போட்டு காட்டுறேன். அடுத்த மாடல் போயிடும். இப்படிதான் சீரிஸ் கண்டுபிடிக்கணும், இப்படிதான் பேரலல் கண்டுபிடிக்கணும். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் இது கொஞ்சம் அப்படியே லேசா புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கத்துக்கோங்க. கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னங்க சார்? கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். நான் தான் ஏ, நேற்று சொன்ன டயலாக் தான். நீங்க தான் பி. என்னோட பொட்டென்ஷியல் VA, உங்களோட பொட்டென்ஷியல் VB. என்னோட பொட்டென்ஷியல் VA, உங்களோட பொட்டென்ஷியல் VB. இப்ப நம்ம 2 பேரும் தனித்தனியா இருக்கும் பொழுது உங்களது வேற, என்னோடது வேற. 2 பேரோட பொட்டென்ஷியலும் வேற வேற. ஆமா சார், எங்களுக்கே தெரியுமே. ஒருவேளை இந்த 2 பேரையும் ஒரு வயரால கனெக்ட் பண்ணிட்டார். நல்லா காதுல வாங்க, ஒரு வயரால கனெக்ட் பண்ணிட்டார். என்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் சார்ஜ் எல்லாம் உங்ககிட்ட வந்துடும். அப்ப நம்ம 2 பேரோட சார்ஜஸ் ஈக்குவல் ஆகிடும். விக்கு பதிலா Q/4πε0 Rன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சார்ஜஸ் சேம், அதனால பொட்டென்ஷியலும் சேம் ஆயிடும். VAவும் VBயும் ஈக்குவல் ஆயிடும். அப்ப ஒரு வயரால 2 பாயிண்ட கனெக்ட் பண்ணா 2 பாயிண்டோட பொட்டென்ஷியலும் சேம் ஆகிடும். ஆமா சார். அப்ப அந்த 2 பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட். A தான் B, B தான் A. உங்களால உணர முடியுதா? இப்ப இங்க பாருங்களேன். இந்த பாயிண்டோட பேரு X, இந்த பாயிண்டோட பேரு Y. இப்போதைக்கு X பொட்டென்ஷியலும் Y பொட்டென்ஷியலும் வேற 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 வேற. இப்ப ரெண்டுத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா X பொட்டென்ஷியலும் Y பொட்டென்ஷியலும் சேம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க Y அடிச்சிட்டு இது Xன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 2 பேரும் ஒரே ஆளா மாறிட்டாங்க.
இந்த பாயிண்ட் எக்ஸ் தான், இந்த பாயிண்ட் எக்ஸ் தான், ரெண்டு பேரும் வேற வேற கிடையவே கிடையாது. கத்துக்கிட்டீங்களா? ஸோ அந்த பேஸ்ல நம்ம ஒரு 4 சம் சால்வ் பண்ண போறோம். சூப்பரா கத்துக்கோ. தெரியலன்னா சார் தெரியல இன்னொரு டைம் கத்து கொடுங்கன்னு கேட்டு இந்த மாடல். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது, ஸ்கிரீன் தெரியல. உனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. மத்த எல்லாரும் கிளியரா இருக்கு. நிஹாரிகா, சரணாதித்யா. எஸ் சார். ஆமா, நீங்க வெளில போயிட்டு உள்ள வாங்க, இல்லைன்னா நெட்வொர்க் இருக்கிற இடமா பாருங்க. நீங்க தான் கேக்குதா? மத்த யாருக்கும் எந்த இஷ்யூமே இல்ல பாரு. எதிர்ச்சி உனக்கு கிளியரா இருக்குல்லமா? யானு கிளியரா இருக்கு சார். ரைட் ரைட். பை இப்போதான் அடுத்து இதுக்கு முன்னாடி பிஎஸ்என்எல் 1300 போட்டு வச்சிருந்தேன். இப்போ உங்களுக்கு நல்லா கிளாஸ் இருக்கு. 2000 அந்த பேட்ச் மாத்திட்டேன். அதனால என் சைட்ல இருந்து ஒரு இஷ்யூமே எப்பயுமே இருக்காது. நல்லா கத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி சார் சூப்பரா அந்த டிஜி போர்டு வாங்கிட்டாரு. அதனால 1.5 லேக் சூப்பரா அப்பதான் வந்தது. அடுத்த வாரத்துல இருந்து கெமிஸ்ட்ரி பசங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிஜி போர்டில் ஃப்ரண்ட்ல அவரே இருக்கிற மாதிரி கிளாஸ் இருப்பாரு. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னன்னா இங்கே ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறதுனால இந்த ஹவுஸ் ஓனர் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. அவங்க வந்து நிறைய கண்டிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதனால அது பண்ண முடியாத இருக்கு. இல்லைனா எப்பயோ நானும் பண்ணியிருப்பேன். அதனால ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரி கத்துக்கலாம். எப்படி கற்றுக் கொடுத்தாலும் உங்களுக்கு பிரமாதமாக கற்றுக் கொடுத்தேன். நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. அவ்வளோ கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் ஒரு சம் சொல்லித்தாங்க சார். இந்த சம் ரொம்ப ஃபெமிலியர் மாடல். இது மூணு என்னப்பா காம்பினேஷன் கேட்டா பார்த்ததுமே சொல்லிடுவீங்க. சீரிஸ் காம்பினேஷன் சார். ஆர் 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 என்னவா காம்பினேஷன்? ஆர். எல்லாமே சீரிஸ் காம்பினேஷன். இந்த இடத்துல ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த வயரை எடுத்துட்டு போயிட்டு இங்க கனெக்ட் பண்றேன். இங்க இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு போயிட்டு பியோட கனெக்ட் பண்றேன். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. ஏக்கும் பிக்கும் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஃபைண்ட் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். Find the total resistance between A and B. A and B. So இந்த சம்ம எப்படி சார் அப்ரோச் பண்றது? முதல்ல பாயிண்ட்டை நீங்க கன்சிடர் பண்ணணும். இது ஏன்னா அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஆமா சார், இவனும் ஏ தான். அப்ப இவன் வேற இல்ல, இவன் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். இவன் பின்னா இவனும் பி தான். ஏ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. பி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஏல இருந்து பி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார், ஏல இருந்து பி செகண்ட் ரெசிஸ்டார், ஏல இருந்து பி தேர்ட் ரெசிஸ்டார். பாத்தீங்களா? ஆமா சார், மூணு பேரலல். கண்ணை நம்பவே கூடாது. இந்த இடத்துல சீரிஸ் மாதிரி இருக்கும், நம்மளை கவுத்து விட்டுரும். அதனால கரெக்டா அந்த லூப்பை பிடிச்சிட்டு போகணும். அந்த லைனை பார்த்துக்கிட்டு போகணும். அப்ப ஆர் 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 1/r 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 3/r. அப்படியே 3/r விட்டுறக்கூடாது, திருப்பி போடணும். r/3. இதுதான் rp. r/3 r/3. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது இதே மாதிரி இன்னொரு சம் சொல்லி தரேன். நைட்டு ஒரு 10 சம் ஹோம்ஒர்க் தரேன். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார். நேற்று சொன்ன சம் நம்ம எல்லாமே. இன்னைக்கு புதுசாக நான் இன்னும் எதுவுமே சொல்ல ஆரம்பிக்கல. நேற்று நிறைய பேர் இல்லைன்றதுனால எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சமயம் நீங்க ப்ராக்டிஸ்லேயே பார்க்கலாம். ஓன்ற பாயிண்ட் இங்க இருக்கு. எல்லாருமே ஆறு தான் ஆறு தான் ஆறு தான். இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது 4 ரெசிஸ்டாரும் என்ன காம்பினேஷன்? முதல்ல நீங்க என்ன யோசிக்கணும்னா, இது பாயிண்ட் ஏன்னா அப்படியே இந்த பாயிண்ட்டும் ஏ தான். அப்ப இந்த பாயிண்ட் ஏ தான். ஏன்னா இதுக்கு நடுவில் எந்த காம்போனன்ட்டுமே இல்லை. வேற ரெசிஸ்டாரோ கெப்பாசிட்டரோ இண்டக்டரோ வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வயர். அப்ப வயர்ன்றதுனால சார்ஜஸ் சேம், அதனால பொட்டென்ஷியல் சேம். சார் அப்ப இவனும் ஏ தான். சரி, இவனும் ஏ தான். அப்ப ஏ எல்லாம் ஒரு பொட்டென்ஷியல், ஓலாம் ஒரு பொட்டென்ஷியல். ஓல இருந்து ஏ ஃபர்ஸ்ட், ஓல இருந்து ஏ செகண்ட், ஓல இருந்து ஏ தேர்ட், ஓல இருந்து ஏ ஃபோர்த். O2A O2A, இங்கேயுமே O2A. அப்ப இந்த இடம் ஃபுல்லா O, இந்த இடம் ஃபுல்லா A. 4 பேருமே R R R R. 1/r 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 4/r. திருப்பி போட்டீங்கன்னா R/4. இதுதான் ஆன்சர். இப்படிதான் அதை அப்ரோச் பண்ணும். அப்ப கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் என்ன கான்செப்ட்? ஒரு வயரால
2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணா அந்த 2 பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்னு அர்த்தம். ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிச்சா? சரி, இங்க வாங்களேன், இன்னொரு சம் போட்டு. இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் ஓ, இந்த பாயிண்ட் பி. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. எல்லாமே ஆறு தானா சார்? ஆமா. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக முதல்ல எல்லாமே ஆறு வச்சு சொல்லித்தரேன். ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல் கண்டுபிடிக்க கத்துக்கிட்டீங்கன்னா எப்படி கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அவங்க 2R கொடுக்கட்டும், 3R கொடுக்கட்டும், எத்தனை ஆர் வேணாலும் கொடுக்கட்டும், பிரச்சனை இல்லை. ரைட், ஒரே நிமிஷம். இது எப்படி சார் சால்வ் பண்றது? இவன் பின்னா இவனும் பி இல்லை, இவனும் பி இல்லை, இவனும் பி இல்லை. அப்ப ஏல இருந்து ஓ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார், ஏல இருந்து ஓ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார், ஓல இருந்து பி வரைக்கும் 3 ரெசிஸ்டார் இருக்கா பாருங்க. கத்துக்கிட்டீங்களா? ஓல இருந்து பி ரெண்டாவது, ஓல இருந்து பி மூணாவது, ஓல இருந்து பி நாலாவது, ஓ டு பி, ஓ டு பி, ஓ டு பி 2 3 4. ரைட்டா? ஸோ ஓல இருந்து பி, ஓல இருந்து பி, ஓல இருந்து பி. ஸோ அதனால 3 ரெசிஸ்டார் நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். சால்வ் பண்ணுங்க சார். 1/r 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 3/r r/3. அப்போ ஒன்னு 6, இன்னொன்னு r/3. சால்வ் பண்ணா r plus r/3, 3r plus r, so 4r/3. இதெல்லாம் திருப்பி போட்டக்கூடாது. சீரிஸ் காம்பினேஷன் அப்படியே தான் எழுதும். சீரிஸ் காம்பினேஷனை அப்படியே தான் சால்வ் பண்ணணும். 4r/3ன்னு அழகா கத்துக்கணும். ஓரளவு புரிஞ்சுச்சா? ரைட். இப்போ ஆலன்ல ஒரு சம் ஒன்று பார்த்தேன். ஒரே ஒரு நிமிஷம் இதை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் ஓடி இருந்தேன். இந்த கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல் ஒரு ஃபெமிலியர் சொல்றாரு. அவசரமா தேடும் போது எதுவும் கிடைக்காது. நீங்க நேரம் யோசிச்சிருப்பீங்களே, இந்த ஆள் இந்த டயலாக் இன்னும் சொல்லவே இல்லை. கெமிஸ்ட்ரி எல்லாம் கிடைக்குது, பிசிக்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிஞ்சனா நேற்று பேப்பர் எடுத்து பாருங்க, குரூப்ல போட்டு விடுறேன். பேப்பர் ரொம்ப ஈஸி, நியாயத்துக்கு ஈஸி. ஏன் தான் நீட் எப்படி மட்டமாக்கிட்டாங்கன்னே தெரில. நேற்று பேப்பர் அவ்வளோ ஈஸி. எல்லா சப்ஜெக்டும் ஈஸி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன் பாரு. ஓகே. இப்போ ஒரு பிரமாதமான சம் நம்பர் 41. அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்ல ஷேர் பண்ற பாருங்க. சம் நம்பர் 41. நான் உனக்கு டைம் தரேன். இப்போ வந்துருச்சு பாருங்க. இப்போ எல்லாருக்குமே டைம் தரேன். இந்த சம்மை மட்டும் கண்டிப்பா ட்ரை பண்ணு. இது ஆன்சர் போட்டுன்னா நிஜமாலுமே உனக்கு நிறைய புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆர், ஒரு ஆர், ஒரு ஆர், 4வது ஆர், 5வது ஆர், 6வது ஆர், இந்த மாதிரி 6 ரெசிஸ்டார் இருக்கும். இந்த பாயிண்ட் ஏவா 1 2 3. ஏல இருந்து 3 ரெசிஸ்டார் தள்ளி இங்க ஒரு லைன் போட்டிருக்காங்க. அடுத்தது 2வது ரெசிஸ்டார்ல ஒரு லைன் எடுத்திருக்காங்க. அங்கிருந்து 1 2 3 4 5, 5னா இந்த இடம். இந்த ரெசிஸ்டாருக்கு ஒரு லைன் கனெக்ட் பண்றாங்க. அடுத்தது இங்க இருந்து ஒரு லைன் எடுத்திருக்காங்க. இதை எடுத்துட்டு வந்து இங்க கனெக்ட் பண்றாங்க. எல்லாமே ஆறு தானா, ஆறா. Find the effective resistance between A and B. இந்த உனக்கான நேரம் 1 நிமிஷம். யார் வேணாலும் ஆன்சர் சொல்லலாம். காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல, அதான் நானும். சும்மா ட்ரை பண்ணு. உங்களுக்கு இப்போ கிளியரா இருக்காமா? சாருலதா, சாரு ஏசி சார். இப்போ கிளியரா இருக்கா உங்களுக்கு? எஸ் சார். ரைட். சீக்கிரம்.
என்னப்பா ஆன்சரா இருக்கும்? ஆனா ஒரு சர்ப்ரைஸோட தான் அந்த சம் முடிய போகுது. சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஆன்சர் பா 2r/5 sir. 2r by இல்லப்பா வேற ஓகே அவ்வளோதான். உங்க டைம் அவுட். இது செம்ம எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் தெரியுமா? பார்க்க தான் செம்ம இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. கலாமுலான்னு ஏதோ இடியாப்பத்தை களைச்சு போட்ட மாதிரி இருக்கும். இங்க பாருங்களேன், அப்படியே ரூட்டை ஃபாலோ பண்ணுங்க. இது ஏன்னா அப்ப கண்டிப்பா இவனும் ஏ தான். ஆமா சரி. இவன் ஏன்னா இதுவும் ஒரு வயர் தானே, அப்ப இவனும் ஏ தான். இது ஏன்னா நம்மள எப்படிலாம் ஏமாத்தி வச்சிருக்காங்க பாரு, அப்ப இதுவும் ஏ தான். இது ஏன்னா இதுவும் ஏ தான். அப்படியே வந்தீங்கன்னா இதுவும் ஏ தான். பாத்தியா? உங்களுக்கு தெரியுமா, ஒரு பைப் இப்படி நேரா இருந்ததுன்னா தண்ணி எப்படி போகும்? சேம் ப்ரெஷர் லெவல்ல வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகாதோ அதே மாதிரி சேம் பொட்டென்ஷியல்ல கரண்ட் போகாது. சேம் பொட்டென்ஷியல்னா பாரு, இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். அப்ப இங்கேயே கரண்ட் போகாது, I0. அப்ப இதுவும் ஏ இது ஏதானா இங்கேயும் I0, இங்கேயும் I0. சேம் பொட்டென்ஷியலா இருந்தா கரண்ட் போகாது. உங்களுக்கு தெரியுமா, நமக்கு எப்படி சுவாசம் மாதிரியோ ரெசிஸ்டாருக்கு கரண்ட், நம்ம எப்படி காத்து இல்லாம செத்து போயிடுவோமோ அதே மாதிரி ரெசிஸ்டார் கரண்ட் இல்லாம செத்து போயிடும். அப்ப இந்த ரெசிஸ்டார் செத்து போயிடும், இது செத்து போயிடும், இது செத்து போயிடும். உங்க வாயில நல்ல வார்த்தை வராது கேட்கறது எனக்கு புரியுது. இது எல்லாம் காலி, இவன் மட்டும்தான் உயிரோட இருப்பான். அப்ப between A and B R தான் சார் ஆன்சர். இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் உள்ள இருக்கு, பாத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணணும். அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கடை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓரளவு கத்துக்கிட்டீங்களா? ரைட். இதே டாபிக்ல சம் நம்பர் 40, அதே சம் நம்பர் 40 நம்பர் ஒரே நிமிஷம் 40 இல்ல, சம் நம்பர் 32. நீ அதை போய் பார்க்க தேவையில்ல, அப்படியே போட்டுலாம், நானே போட்டுக்காட்டு. சம் நம்பர் 32 ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். நேத்தே பசங்களுக்கு கத்து கொடுத்துட்டேன், யாராவது சொல்ல ட்ரை பண்ணேன். இந்த மாதிரியான சம், இது ஒரு 10 ஓம், இது ஒரு 10 ஓம், இந்த இடம் ஒரு 10 ஓம், இது ஒரு 10 ஓம், இந்த இடம் ஒரு 10 ஓம். புதுசா இன்னைக்கு பாக்குற பசங்க நல்லா கத்துக்கோங்க. இது ஒரு 10 ஓம், இது ஒரு 10 ஓம், இது ஒரு 10 ஓம். இது என்லெஸ் சர்க்கியூட். இது ஏவா, இது பியா, இது சியா, இது டியா. எப்ப கேட்டாலும் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டின்னு ஒரு கேள்வி கேட்கலாம், பி அண்ட் சின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதை விட்டுட்டு ஏ அண்ட் சி எல்லாம் கேட்க மாட்டாங்க, பி அண்ட் டி கேட்க மாட்டாங்க. அப்படியே ஆப்போசிட் டயகனல்ல தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டா என்ன சார் பண்றது? ஒன்றும் இல்லை. இதோட ஆன்சர் என்ன? நேற்று கவனிச்சு பசங்க டக்குன்னு சொல்லுங்க. 3r 30. பிரமாதமா சொன்னீங்க. இதோட ஆன்சர் 30. சூப்பரா சொன்னீங்க எல்லாருமே. 30. புது பசங்க, ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி கேட்கிறேன், ஏ அண்ட் பி தான், ஏ அண்ட் டி தான் கேட்கிறேன். அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு மேல கரண்ட் இப்படி போயிட்டு இந்த பக்கமா வந்துட்டு இப்படியே போயிடும். அப்ப இங்க கரண்ட் போகாது, சிக்கு கரண்ட் போகாது. அப்ப இந்த ரெசிஸ்டார் செத்து போயிடும். அதே மாதிரி ஏல இருந்து ஆரம்பிக்கிறதுனால ஏல இருந்து வர்ற கரண்ட் இந்த ஜங்ஷன் வழியா கீழே இறங்கி அது மட்டும் முன்னேறதான் பார்க்குமே தவிர திருப்பி பேக்ல பி பக்கம் போகாது. அப்ப இங்க கரண்ட் 0, இதுவும் செத்து போயிடும். அப்போ யோசிச்சு பாருங்க, இதுக்கு கீழே ஒண்ணுமே இல்லை, இதுக்கு அந்த பக்கம் ஒண்ணுமே இல்லை. சர்க்கியூட்டை ரீட்ரா பண்ணுங்க. இது 10 ஓம்ஸ், இந்த இடம் 10 ஓம், இந்த இடம் 10 ஓம், இங்கேயும் ஒரு 10 ஓம்,
இங்க ஒரு 10 ஓம், தென் இங்க ஒரு 10 ஓம். இப்படி மாறிடுச்சா? இனிமேல் ஈஸியா சால்வ் பண்ணலாமா? எப்படி இதை சால்வ் பண்றது? சார் பார்த்தாலே தெரியுது ரெண்டு சீரிஸ். ஆன்சர் 20. இது ரெண்டு சீரிஸ், ஆன்சர் 20. அப்ப இந்த ஜங்ஷனும் இந்த ஜங்ஷனும் மேல ஒரு 20 இருக்கு, கீழே அதாவது இங்க ஒரு 20 இருக்கு, இங்க ஒரு 20 இருக்கு. அப்ப ரெண்டு பேரலல் தானே. 1/20, 1/20, 2/20, 1/10 திருப்பி போட்டா 10. ரைட்டா? அப்ப இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா ஒரு 10 மட்டும் இருக்கு. அப்ப இது ஒரு 10, இந்த இடம் ஒரு 10, இந்த இடம் ஒரு 10, ஆன்சர் 30. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்பவுமே இந்த சம் கொடுத்தா சேம் நம்பரா தான் கொடுப்பாங்க. சேம் நம்பரா கொடுத்தா ஆன்சர் 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டைரக்டா டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மூணுமே ஆர் ஆர் ஆர், எல்லாமே ஆர்னா 3R, எல்லாமே 20னா 60, எல்லாமே 5 அப்படின்னா 15. மாத்தி கொடுக்க மாட்டாங்க, சேம் நம்பரா தான் கொடுப்பாங்க. வேணா பழைய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பாரு. இது ஒரு மாடல். அது என்ன பண்ணணும், அந்த கையும் இந்த கையும் உடைச்சிடணும். இப்போ ஒரு பேச்சுக்கு பெட்வீன் பி அண்ட் சி கேட்குறாங்க. அப்ப ஏல இருக்கக்கூடிய அந்த 10ஐயும் டில இருக்கக்கூடிய அந்த 10ஐயும் அடிச்சு காலி பண்ணிடணும். முடிச்சாச்சா? ஸோ அப்படிதான் இதை நம்ம கத்துக்கணும். ரைட் சார். அடுத்தது ஒரே நிமிஷம், அந்த மாடல் தான் தேடிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். சாக்லேட்ஸ் போயிடுச்சுல்ல. ஓகே, எல்லாம் பேப்பர் எடு. ஒரு சம் எனக்காக இத்தனை சம் கற்றுக் கொடுத்தேன்ல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா நம்ம செக் பண்ணணும்ல. அந்த புரிஞ்சிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த சம்மு. சம் நம்பர் 42. ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி சம்மெல்லாம் ட்ரை பண்ணி பாரு. டைம் பாஸுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும், போர் அடிக்காது, ஏதோ ஒன்று விஷயத்த புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஏ இங்கே இருக்கு, பி இங்கே இருக்கு. இந்த இடம் 2ஆ 3ஆ 20ஆ 16ஆ 15ஆ 20 4, இங்கே 50, இங்கே 30. ஃபைண்ட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. சால்வ் பண்ண முடியுமா? எனக்கு சால்வ் பண்ணுறது கூட இல்லை, இது எந்த ரூட்ல போகணும்னு யாராவது சொல்லுங்க எனக்கு. சும்மா சொல்லு, தப்பான பரவாயில்ல, நான் தானே பார்த்துக்கலாம். சார் நிறைய பேரலல் கனெக்ஷன்ல இருக்கு சார். புரியல. நிறைய பேரலல் காம்பினேஷன்ல இருக்கு சார். சரி, சால்வ் பண்ண எப்படி சால்வ் பண்ண நீயே சொல்லு. சார் இதுல அந்த சர்க்யூட் நம்பர் 2 and 3 சீரிஸ் சார், அது 15 கூட பேரலலா இருக்கு. ஒரே நிமிஷம், சூப்பரா சொன்னேன். 2 and 3 சீரிஸ்னா 5ஆ? ஆமா சார். 5ம் 15ம் பேரலலா? எஸ் சார். கேர்ஃபுல்லா கவனிங்க. என்ன சொல்றாப்லன்னு பார்த்துட்டே வா. உன்னோட சிந்தனையும் அந்த சிந்தனையும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 5ம் 15ம் பேரலல். ட்ரிபிளா இருக்கா? ட்ரிபிளா இருந்தா என்ன சொல்லி கொடுத்தேன்? பெரிய நம்பர் பை 4. பெரிய நம்பர் பை 4ஆ? நம்மள என்ன பாருங்க, 1/5 1/15. அப்ப 15 3 + 1 4/15, திருப்பி போட்டா 15/4. இப்போ இந்த சால்வ் பண்றத 10 செகண்ட் சேவ் ஆகுதுல நமக்கு. ட்ரிபிளா இருந்தா பெரிய நம்பர் பை 4, 15/16. ரைட் பை, இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு. 15/4. அடுத்ததுடா சார் இது வித் 15 16 சீரிஸ் சார். 15/4 16 சீரிஸா? ஆமா சார். ஓகே, அப்ப சீரிஸா இருந்தா 15/4 + 16 64 79/4. கரெக்டா? கரெக்டா? 64 79. ஓகே, ஸோ இது 79/4 மேல ஃபுல்லா. அப்புறம் மேல ஃபுல்லா 79/4. தென் என்ன பண்ணணும்? இது மிடில்ல இருக்கிறது கூட பேரலல் சார். மிடில்ல இருக்கிறது இப்பயே சால்வ் பண்ணணுமா, இல்ல கீழ இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு லாஸ்டா பண்ணலாமா? கீழ இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு பண்ணலாம். அப்ப இது ஃபுல்லா என்ன ஆயிடுது? 50 30 80 ஆயிடுதா? தென் இந்த 80யும் 20யும் பேரலலா பாருங்க. இப்ப 50யும் 30யும் சீரிஸ் காம்பினேஷன். 80 and 20 parallel. அப்போ 1/20 1/80. அப்போ இது 80 4
ப்ளஸ் 1 அப்போ 80/5. இது வரைக்கும் சால்வ் பண்ணால் 80/5. அந்த 80/5 4ம் சீரீஸ்ல இருக்கு சார். சீரிஸ் காம்பினேஷன். அப்போ 80/5 ப்ளஸ் 4 4 5 20 100/5 20 ஓகே பை இது வரைக்கும் 20 கிடச்சிச்சு. இதெல்லாம் சால்வ் பண்ணி 20 கிடச்சிருச்சு. மேலே எல்லாம் சால்வ் பண்ணி அதே மாதிரி 20 இருக்கான்னு பாருங்க. 79/4 79/4 கிட்டத்தட்ட என்ன இருக்கு 80/4 20. அப்போ இது எப்படி பிரிச்சுக்கணும்னா மேலே ஒரு 20 சார், மேலே ஒரு 20, கீழே அடுத்தது ஒரு 15, அடுத்தது ஒரு 20 20 15 20 parallel 1/20 1/15 1/20 சால்வ் பண்ணிங்கன்னா 60 எடுத்துக்கலாமா? 3 4 3 7 10/60 ஆன்சர் 6. ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. சம் நம்பர் ரைட். ஆப்ஷன் 4 மேலே நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்குமா? 79/4 கரெக்டா அது 80/4 வரணுமே, 20 வரணும். செக் பண்ண ஒரு டைம் எல்லாருமே ஒரு டைம் செக் பண்ணுங்க. சாருலதான் சாருகேசி நெட்வொர்க் இஷ்யூ உங்களுக்கு தான் இருக்கு. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்களேன். காரணம் கிளியரா இருக்காமா? ஏனா தர்ஷினி தனஸ்ரீ எஸ் சார் கிளியர் தானே சார்? ரைட் சாருலதான் சாருகேசி உங்களுக்கு சுத்தமா நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் இஷ்யூவா இருக்கு. ஏன்னா மற்ற எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே அப்படி இல்லை பாருங்களேன். ஒன்று பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரெக்கார்டர் ஒரு டைம் பார்த்து சொல்லுங்க. சார் இங்க வாய்ஸும் பிரேக் ஆகுது, ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. அதுதாம்மா உங்களுக்கு தாம்மா பிரச்சனையா இருக்கு. வேற நெட்வொர்க் இருக்கிற இடத்துல பாரு, இல்ல டாடிகிட்ட சொல்லிட்டு அது நெட்வொர்க் ஏதாவது மாத்த சொல்லு. இப்ப முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணு. இல்லனா லீவ் ஆயிக்கோ. ரெக்கார்டர் உடனே சென்ட் பண்ற, அதை பார்த்து முடிச்சிரு. ஓகே சார். சரிம்மா ரைட். பை இந்த சம் பாருங்க. மேல ஒரு டைம் செக் பண்ணுங்க சார். 2ம் 3ம் சீரிஸ் காம்பினேஷன் 5 5ம் 20ம் parallel. அப்போ 1/5 நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். 20 போறதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. தெரியுதா? நான் சொல்லல, ஏன்னா மேல கரெக்டா வரணும். மறுபடியும் சம போட்டு காட்டுறேன். கேர்ஃபுல்லா பண்ணி எல்லாருமே. இந்த மாதிரி தப்பு நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் யாரும் சொல்ல மாட்டீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை தான். தப்பு பண்ணா வாத்தியார் பண்ணா அது ரைட் ஆகுது. நான் தப்பு பண்ணாலும் தப்பு தானே. குழந்தைங்களா நீங்க தப்புனா தப்புன்னு சொல்லணும். குரூப்ல கொஸ்டின் இருக்கு பாரு. சம் நம்பர் 42 பாரு. இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல 3 இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இது ரெண்டும் சீரிஸ். சால்வ் பண்ணா 5, இந்த இடத்துல 20 இருக்கு பாரு. அப்போ 20யும் 5ம் parallel. அப்போ 1/5 1/20. உங்களுக்கு தெரியுதா? 4 into 4 இருந்ததுன்னா பெரிய நம்பர் பை 5. செக் பண்ணிக்கலாமா? 20 4 5 20 1. அப்போ 5/20 20/5 4. இது எல்லாம் சால்வ் பண்ண ஆன்சர் 4. இந்த இடத்துல ஒரு 16 இருக்கு பாருங்களேன். அப்போ இது எல்லாத்தையும் மறந்துரு, இதே மறந்துரு. 4ம் 16 மட்டும் பெண்டு. அப்ப சீரிஸ் காம்பினேஷன். அப்ப இதை சால்வ் பண்ணா 20. அப்ப மேல மட்டும் சால்வ் பண்ணா 20. தென் இந்த இடத்துல அவங்களே ஒரு 15 எடுக்க கூடாது. கரெக்டா அது ஏக்கு பிக்கு நேரா இருக்கு பாருமா. மேல ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டு வரணும், கீழே ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டு வரணும். அப்புறம் மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து சால்வ் பண்ணணும். ஜங்ஷன் இங்க இருக்கு பாருங்க, ஏ அண்ட் பில இருக்கு பாருங்க. ஓகே தோ இருக்கு பாரு ஜங்ஷன். அப்ப மேல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஆன்சர் வச்சுக்கணும், கீழே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஆன்சர் வச்சுக்கணும். அப்போ இதை பாருங்க. போனது நான் பண்ண தப்பு தான், நீங்க தப்பு பண்ணல. நீங்க எல்லாருமே நல்லா தான் சொன்னீங்க. பழைய தூக்கி நான் என் மேல போட்டுக்கிறேன். 30 50 20 4. இது 80, இது 20. 80க்கும் 20. ஸோ 80 20 4 டைம் இருக்கு பாரு. 80 20 4 டைம் இருக்கு. 4 டைம் இருக்குன்னா பெரிய நம்பர் பை 5. பெரிய நம்பர் பை 5 5 16 80. அப்ப இது ஃபுல்லா சால்வ் பண்ணா 16. இந்த 16ம் 4ம் சீரிஸ் காம்பினேஷன் 20. அப்ப மேல ஃபுல்லா ஒரு 20,
ஒரு 15 ஒரு 20 சால்வ் பண்ண ஆன்சர் 6 20 20 15 சால்வ் பண்ணீங்கன்னா 6 சூப்பரா இல்ல ரைட் ஸோ இந்த மாடல் ஒன்று நல்லா கற்றுக்க வேண்டிய மாடல் அடுத்தது இப்போ இன்னும் ஒரு மாடல் இருக்கு இன்னும் நான் கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோனுக்கு போல நாளைக்கு தான் இன்னும் சூப்பராக இருக்கும் பை இந்த சம்ம ஹோம்ஒர்க் எடுத்துக்கோ இந்த ஒரு சம் மட்டும் எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க இப்பயே ட்ரை பண்ணி ஏன் ஹோம்ஒர்க் ஏன் கூட ட்ரை பண்ணு 3 ஓம் இந்த இடம் 10 ஓம் இந்த இடம் அகைன் 3 ஓம் இந்த இடம் R இந்த இடம் இது Q இது P ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் பிட்வீன் P and Q கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா Pக்கும் Qக்கும் ரிசல்டன்ட் எடுத்த பிறகு அதோட வேல்யூ 6 ஆன்சர் 6 அப்ப இந்த ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் கொஷின் கொடுத்து ஆன்சர் கேட்பாங்க எல்லா சம்லயுமே இந்த சம்ல ஆன்சர் கொடுத்து கொஷின் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஆன்சர் 6 ஆர் அப்ப இந்த ஆர் என்னவா இருக்கும் ரிசல்டன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 3 ஓம் ரூட் ஆஃப் 39 ஓம் ரூட் ஆஃப் 69 ஓம் 10 ஓம் உங்களுக்கான நேரம் சரியா ஒரு நிமிஷம் சீக்கிரம் செக் பண்ணுங்க ஆனஸ்டா வேலை செய் தெரிலனா பரவாயில்ல நான் தான் பார்த்துக்கலாம் முதல்ல இது ரெண்டுத்தையும் சீரீஸா எடுங்க 3 பிளஸ் ஆர் அந்த 3 பிளஸ் ஆரையும் மேல இருக்கிற 10ஐயும் பேரலா எடுங்க அந்த ஆன்சரையும் 3ஐயும் சீரீஸா எடுத்து ஈக்குவல் டு இந்த ஆர் போடுங்க ஃபாஸ்டா ஆன்சர் பா ஆன்சர் பா கதவு சவுண்ட் டோர் லாக் ஃபுல்லா முடி ஆன்சர் பா சால்வ் பண்ணிட்டியா தெரியலையா ஏய் தெரியலையா செக் பண்ணுவோமா ஓகே மார்னிங் இது 3 பிளஸ் ஆர் ஒத்துக்கிறீங்களா ஆமா சார் 3 பிளஸ் ஆர் 3 பிளஸ் ஆரும் 10ம் பேரலல் எப்படி சார் சால்வ் பண்றது பேரலலுக்கு R1 R2 பை R1 பிளஸ் R2ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல இது RP 3 பிளஸ் ஆர் ஒரு 10 பை 3 பிளஸ் ஆர் பிளஸ் 10 சரிதானா R1 R2 பை R1 பிளஸ் R2 3 பிளஸ் ஆர் 10 இது R1 எடுத்துக்கோங்க இது R2 எடுத்துக்கோங்க தென் இதுக்கப்புறம் இந்த நம்பரோட சீரீஸ் இப்போ இந்த ஆன்சரும் இது ஒரு ரெசிஸ்டர் இது கூட யார் சீரீஸ் காம்பினேஷனு 3 அப்போ 3 ஆட் பண்ணுமா அப்படியே பாருங்க என் கூட வாங்க
3 plus R 10 3 plus R plus 10 plus 3 எல்லாம் சேர்ந்தது தான் R. இப்போ புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்படிதான் சால்வ் பண்ணணும். அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். தென் அங்கேருந்து ஆரை கால்குலேட் பண்ணணும். இங்கே பாருங்க, இப்போ மேலே 30 + 10R ஒத்துக்கிறீங்களா? கீழே 10ம் 3ம் அடிஷனில் இருக்கு. 13 + R + 3 = R. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்தது இந்த +3 இருக்குல்ல, அது அந்த பக்கம் போனால் -3ன்னு வந்துடும். இப்போதைக்கு அது நமக்கு வேண்டாம். அப்போ 30 + 10R + 39 + 3R = 13R + R². என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அப்ப இங்கே அந்த பக்கம் கீழே இருக்கிற 69 ohms. எதுமா சார் ஆன்சர் √69 ohms. அது ஓகே, செக் பண்ணிடலாம். கடை போட்டுருக்கான்னு செக் பண்ணிட்டே வாங்க இது வரைக்கும். ஓகே. அடுத்தது இந்த 10Rம் இந்த 3Rம் 13Rன்னு ஆயிடுது. 39 30 69 + 13R இங்க 13R + R². நல்லா சொன்னோமா? 69 13R இந்த 13R அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -13R + ஒரு R². அப்ப R = √69. 8 பாயிண்ட்ல இருக்கலாமா? இப்படிதான் இவ்வளோ நேரம் கொஷின் கொடுத்த ஆன்சர், இந்த கொஷினை ஆன்சர் கொடுத்து கொஷின். சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி தான் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். சீரீஸ் அண்ட் பேரலல்ல அப்படியே கலக்கணும். உங்கள் கிளாஸில் நீ தனியாக தெரியணும். என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான விஷயமா எடுத்துக்கணும். ரைட். ஒரே ஒரு ஹோம்ஒர்க்ஸை மட்டும் கொடுக்குறேன். எல்லாரும் அப்படியே நோட்டில் எழுதுங்க. அவ்வளோ நம்ம கிளாஸ் முடிச்சு. ஒரே ஒரு சம் மட்டும். இதே மாதிரி தான் 10 Ω 10 Ω 10 Ω இங்கேருந்து ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு 10 Ω, இங்கே ஒரு 10 Ω, இங்கே ஒரு 10 Ω. இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்களேன். தென் இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். சாட் ஜிபிடி கேட்காத, நீ தான் அது. அப்போ நீ தான் ட்ரை பண்ணணும். இது R அப்படியே வந்து இந்த 10 Ωமோட கனெக்ட் ஆகி இங்கே வந்துடுது. இந்த பாயிண்ட் வந்து A, இந்த பாயிண்ட் வந்து B. ஆன்சர் 8 Ω 10 Ω 16 Ω 24 Ω. கவனி, இது எல்லாம் சால்வ் பண்ணா ஆன்சர் கொடுத்துட்டாங்க 18 Ω. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் R. இந்த R கேட்குறாங்க, மேலே இருக்கிற R கேட்குறாங்க. இப்போ நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் ட்ரை பண்ணணும். ரைட்டா? இந்த சம்மு உங்களுக்கான நேரம் நைட்டு 9 o'clock வரைக்கும். எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எனக்கு தேவை ஆன்சர். நான் ஒன்று அவசரப்படுத்தலை. ஒரே நிமிஷம், நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து குரூப்பில் போட்டு விட்டுறேன். முடிஞ்சால் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோ. நீ அனுப்புறது ஸ்டெப்ஸோட எனக்கு வேணும். இது எதுவும் சீரீஸு, இது எதுவும் பேரலல், அந்த மாதிரிலாம் எனக்கு வேணும். ரைட்டா? சூப்பராக ட்ரை பண்ணுங்க. முதல்ல அப்படியே பொறுமையாக சால்வ் பண்ணிட்டு வாங்க. இந்த 10 இந்த 10 என்ன காம்போ? பேரலல். அந்த ஆன்சரும் இந்த 10 என்ன காம்போ? சீரீஸ். அந்த ஆன்சரும் இந்த 10 என்ன காம்போ? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரூட்டை பிடிச்சிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு = 18 Ω. அதாவது ஆன்சர் 18 Ω. அப்போ ஆன்சர் 18 Ω இருக்கணும்னா இந்த R என்னவா இருக்கணும்ன்றதுதான் கேள்வி. ரைட்டா? சரிப்பா, நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா நான் இன்னைக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு வந்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன், கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் எல்லாமே ரொம்ப சூப்பராக கற்றுக்கலாம். ரைட்டா? ரைட். ஒரே நிமிஷம், ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு வரேன்.